வணக்கம் மக்களே! வாழ்ந்த வாழும் கர்ணர் நமது பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு ஒரு 2 செய்தி இல்ல, ஒரு தகவல் ஒரு தகவல் ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்து நான் ஆச்சரியமா பார்த்தது. ஒரு மாவட்ட செயலாளர் இப்படிலாம் இருப்பாங்களான்ட்டு. அத பத்தின ஒரு சின்ன நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட மாவட்ட செயலாளர். அவரு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கட்சியை சார்ந்த அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு தெரிஞ்ச முகம். அவரை பத்தின ஒரு சின்ன தகவல். ஃபர்ஸ்ட் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது தலைவர் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களுடைய இளைய மகன் சண்முக பாண்டியனுடைய திரைப்படம் கொம்பு சீவி படைத்தலைவன் ஒண்ணா வந்துச்சுல்ல, அதுல நமது தலைவருடைய அப்படியே நம்ம தலைவரை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்தாப்புல ஒரு அதிரடியான ஆக்ஷன் திரைப்படமா வந்துச்சு. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து கொம்பு சீவின்ட்டு ஒரு படம் காமெடியா ஒரு ஜாலியான ஒரு திரைப்படமா திரைக்கு வர இருக்கு. அது வந்து டிசம்பர் 19ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக திரையரங்குகளுக்கு வர இருக்கிற தகவல் வந்துருச்சு. அதை வந்து நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழக தோழர்களுக்கு ஒரு தகவலா சொல்லிட்டேன். அடுத்ததா, அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல ஒரு சிங்கங்கள் மாதிரி செயல்பட்ட மாவட்ட செயலாளர். அது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கேப்டன் முன்னால ஒரு பட்டை நிக்கிற மாதிரி இருக்கும் எம்எல்ஏஸ் நிற்கும் போது. அந்த குரூப் போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அட எவ்வளோ ஒரு யங்ஸ்டர்ஸ், எப்படி ஒரு கம்பீரமான படை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. எனக்கெல்லாம் தினகரனை ரொம்ப பிடிக்கும். தினகரனை வந்து அப்படியே கேப்டனுக்காக சட்டசபையில டக்குன்னு எந்திரிச்சு நிற்பாரு. அது ஒரு பூஸ் அது என்னமோ அது மாதிரி ஒரு இது இருக்கும். அப்படி இருந்த பல பேர் இப்ப இல்லை நம்ம கூட. இருந்தாலும் அந்த கம்பீரமான ஒரு வரைக்கும் நமது கழகத்தை அதே கட்டுக்கோப்பாக வழிநடத்தி செல்லும் இருக்க மாவட்ட செயலாளர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நமது கட்சிக்காரங்க எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு முகம் அண்ணன் நெல் வெங்கடேஷ் அவர்கள். அவர் வந்து சமீபத்தில் நடந்த ஆலோசனை கூட்டம், அதாவது கடலூர் மாவட்ட மாநாட்டுக்கு போறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம், அதுக்காக நிர்வாகிகள் எல்லாம் வர சொல்லியிருக்காரு. அப்படி வந்த நிர்வாகிகள் பாதிக்கு பாதி பேர் யூனிஃபார்ம் இல்லாம வந்துட்டாங்க. அதாவது நமது கட்சி கரை வேட்டியும் வெள்ளை சட்டம். இப்போ இது ஒரு மீட்டிங்னாலே நம்ம மேக்சிமம் அதை தவிர்த்துடுறோம். இப்போ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்களே நிறைய பேர் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லாம நார்மல் ட்ரெஸ்ல போயிடும். நான்லாம் மேக்சிமம் நார்மல் ட்ரெஸ்ல போவேன். ஏன்னா எனக்கு முக்கியமான பொறுப்புல இல்லை. நான் மீட்டிங் அட்டன் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோட போய் கடைசியில உட்காந்துக்குவேன். ஆனா மற்ற முக்கியமான நிர்வாகிகள் கூட கலர் சட்டில வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நமக்கு அந்த கட்சிங்கிற ஒரு கட்டுக்கோப்பு, அந்த ஒரு பார்வை இல்லாம இருக்குதோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதை வந்து அண்ணன் நெல் வெங்கடேஷ் அவர்கள் கடைசியா நடந்த ஆலோசனை கூட்டத்துல வந்த பாதிக்கு பாதி நிர்வாகிகளுக்கு அபராதம் விதிச்சிட்டார். அது அபராதம் வந்து அவங்க பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி 100 இருந்து 500 ரூபாய்க்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் அதே ஸ்பாட்ல வசூல் பண்ணி, இனி வரும் கூட்டங்களுக்கு இது மாதிரி நீங்கள் வந்து கட்சியுடைய கரை வேட்டியும் வெள்ளை சட்டு இல்லாம வந்தீங்கன்னா அபராதம் கூடுதலாக வசூலிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிட்டார். அது வசூலிச்சது மட்டும் இல்லாம நமது கட்சி தலைமை கழகத்துக்கு அந்த ஃபண்டை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6,700 ரூபா. அப்ப பாருங்களேன், நம்ம கட்சி நிர்வாகிகள் எத்தனை பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லாம கட்சியோட ஆலோசனை கூட்டத்துக்கு போயிருப்பாங்கன்ட்டு. அந்த 6,700 ரூபாயை கட்சியோட நேம்ல டெபாசிட் பண்ணி கணக்கு வச்சிருக்காரு. அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கட்சியோட குரூப்லையும் போட்டிருக்காரு. இது வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் அந்த எல் வெங்கடேசனை பொறுத்தளவு அவருடைய அரசியல் இதே ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும். நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியா அவர் செயல்படுறாருங்கிறது அவருடைய செயல்பாடுகளை வச்சு ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா நடந்த ஒரு பெரிய மீட்டிங்ல கூட அந்நியர் பக்கத்துல வச்சுட்டு அந்நியர் உட்கார்ந்து இருக்கும் போதே நமது கட்சி வந்து வலுப்படுத்துறதுக்கான பல்வேறு யோசனைகளை அவருடைய
அவருடைய செயல்பாடுகளையும் நம்ம கட்சியை எப்படி கொண்டு போலாங்கிறதையும் ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஒரு பயம் இல்லாம அந்நியார் உட்கார்ந்துருக்காங்கிற ஒரு பயம் இல்லாம ரொம்ப தைரியமா சொல்லியிருப்பாரு. ஏன்னா அது கேப்டனுடைய வளர்ப்பு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள வந்து நல்ல விஷயங்கள கொண்டு வாங்க. மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள கொண்டு வாங்க. அத வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க அந்த பணமும் வீணாகல. பணமும் கட்சியோட செயல்பாட்டுக்கு போயிருச்சு. அதே சமயம் நமக்கு அடுத்த வாட்டி நம்ம போகும்போது வெள்ளை வெள்ளை கட்டிட்டு போவோங்கிற ஒரு எண்ணோட்டம் வரும். அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ரொம்ப வலுப்படுத்திட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா நமது தலைவருடைய அந்த சோகமான நாட்கள்ல விழுப்புரம் மாவட்டத்துல மிகப்பெரிய கூட்டத்தை பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி ஊர்வலம் வந்தார். அது ரொம்ப நல்லா சூப்பர் பண்ணியிருந்தார். இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு அடையாளமா நெல் வெங்கடேசன் இருக்காரு. அவருக்கான ஒரு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் எனது சார்பாக. அதே மாதிரி இதைய வந்து நம்ம எல்லா மாவட்டத்தையும் அப்படியே வழிநடத்தினாங்கனாலும் இந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கான இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்பாடுகள் பண்ணாலும் நம்ம கட்சி நல்லா செயல்படுங்கிறது ஒரு சின்ன ஒரு விண்ணப்பமா வச்சுட்டு நன்றி வணக்கம் நான் தொண்டன் என்றும் கேட்டபிள்ளை.